வணக்கம் குருஜி. வணக்கம் சார். உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது மே மாத ராசி பலன். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். உங்களோட சுய ஜாதகம் பார்க்கணும், அதாவது உங்களோட சொந்த ஜாதகம், உங்களோட கேள்விகள் அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்காங்க, அதில் வாங்க. இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? இந்த மே மாதத்தில் கிரகங்களுடைய நகர்வுகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த மேஷராசி நேர்கள் அப்படிங்கும்போது ராகு கேது அதே இடத்துல தான் இருக்காங்க. ராகு லாபஸ்தானத்துலேயும், கேது சிம்ம ராசி பஞ்சமஸ்தானத்துலேயும் அப்படியே தான் இருக்காங்க. பிளானட்டரி பொசிஷன் மாறலை. அதேமாரி சனி பகவான் விரைய சனியாக தான் 7.5 மீனத்தில் இருக்கார். அடுத்தபடியாக குரு பகவான் 3ஆம் இடத்துல சகாயஸ்தானத்தில் தான் இருக்கார். இதுதான் ஆக்சுவலாக. சூரியன் மட்டும் இந்த ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கே தெரியும் பாதி பிற்பகுதியில் மாறிடும். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் அப்படிங்கும்போதே அவங்களுக்கு பஞ்சமாதிபதி. இந்த பஞ்சமாதிபதி ஜென்ம ராசியில் உச்சமடைஞ்சு இருக்கார். 15ஆம் தேதியிலேருந்து 15 மேலேருந்து அவர் ரிஷப ராசிக்கு வந்துடுறார். இவங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அடுத்தபடியாக செவ்வாய் இவங்களுக்கு ராசிநாதன் அஷ்டமாதிபதி. எங்கே இருக்காருன்னா விரைய ராசியில் சனீஸ்வர பகவானோட சேர்ந்துட்டு இருக்கார். அதுக்கப்புறம் அவர் 11/5/2026 அப்படியே ராசி மாறி இவங்க ஜென்ம ராசிக்கு வர்றார். ராசிநாதன் ஜென்ம ராசிக்கே வந்துடுறார். இது அடுத்தபடியாக புதன் தான் கொஞ்சம் பிளானட்டரி பொசிஷன் கொஞ்சம் மாறுதல் நிறையா இருக்குது. ஏன்னா அது உங்களுக்கே தெரியும், ஒரு 15 நாள் இருப்பார், 20 நாள் இருப்பார், அப்புறம் வக்ரம் அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த சுக்கிர பகவான் இந்த புத பகவான் இவங்களுக்கு 3-6 கூடையவர். இந்த 6ஆம் அதிபதி. அவர் இது வரைக்கும் எங்கே இருக்காருன்னா அவங்களோட ஜென்ம ராசியில் தான் இருக்கார். ஸோ ஓரளவுக்கு நன்மைகள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 14/5 அவங்க 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அதுக்கப்புறம் 29 மேலே 3ஆம் இடம் சகாயஸ்தானத்துக்கு குருவோடு சேர்ந்துடுறார். இது புதனோட பிளானட்டரி பொசிஷன். அடுத்து சுக்கிர பகவான் அப்படிங்கும்போதே இவங்களுக்கு 2-7 கூடையவர். அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல ஆட்சி அமைச்சு சூப்பராக இருக்கார். அவர் 14/5/2026 மாறி அவர் மிதுன ராசிக்கு வந்துடுறார். இவங்களுக்கு 3ஆம் இடத்துல குருவோட சேர்ந்து குரு சுக்கிர யோகத்தை கொடுக்க போகிறார். ஓகே, இதுதான் இந்த மாதத்தோட இவங்களுக்கு கிரக நிலைகள். ஓகே, இதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும் இந்த மாதத்துக்கு? அதாவது அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் அவருக்கு 6ஆம் இடத்துல, அந்த இடத்துக்கு 6ஆம் இடத்துல இந்த ஜென்மராசியில் இருக்கிறது செவ்வாய் இந்த மாதம் ஃபுல்லாகவே. ஏன்னா ராசியாதிபதி அவரே ஜென்ம ராசிக்கு இருக்கிறதும் இப்போ 7 சனி வேறு போயிட்டுருக்கு மேஷ ராசிக்கு. இது எப்படி இருக்கும்? மாத முற்பகுதியில் ஒரு 10 நாளைக்கு இவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். ஏன்னா சனியோட சேர்ந்துருக்கிறதுனால, சனி செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கே தெரியும் அவ்வளோ நல்லதில்லை. கொஞ்சம் 2 பேரும் சேர்ந்துருக்கிறதுனால இவங்களுக்கும் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். 10ஆம் தேதிக்கு மேலே, அதாவது 11ஆம் தேதியிலேருந்து இந்த செவ்வாய் சனி பகவானை விட்டு விலகிறது பெரிய பாக்கியம் அதுவே. ஆனால் ஜென்மராசிக்கு வராரு அப்படிங்கும்போது என்ன ஒன்று, கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா டென்ஷன் அதிகமாகும். வேலைபளு உத்தியோகத்தில் இருக்கிறவங்கள அந்த வேலைபளு அதிகமாகும் போது டென்ஷன் அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டாலே போதும். ஓகே, திருமணத்துக்கு உண்டான காலமாக இது இந்த மாதத்தில்? ஏன்னா இப்போ சித்திரை பிறந்தாச்சு, ஒரு சில பேர் திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இது ஒரு நல்ல டைமா? இப்போ இந்த மாதம் அப்படின்னு பொறுத்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்குது. ஏன்னா சுக்கிரன் நல்ல ஃபேவரபிள் பொசிஷனில் இருக்கு. 2-3. ஆமாம், அது ரொம்ப நல்லது. அதுவும் குருவோட சேர்ந்துடுறார். ஸோ இந்த குரு சேர்ந்துட்டு இவங்களுக்கு 7ஆம் இடத்தை வேற பார்க்குறாரு. என்ன அதனால ரொம்ப நல்லது. 7, 9, 11 பார்க்குறாரு. ஸோ பாக்கியமும் கிடைச்சிடும். ஸோ கலத்திரம் அமையறதுக்கு, அதாவது வாழ்க்கை துணை அமையறதுக்கு ரொம்ப நல்ல மாதம். பெண்களுக்கு உண்டான பலன் இந்த மாதத்தில்? பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்களுக்கு டென்ஷன் கொஞ்சம் குறையும். முதல்ல கண்டிப்பாக டென்ஷன் குறையும். அதுவே அவங்களுக்கு பெரிய பூஸ்ட் பம்ப். ஏன்னா எல்லாருமே டென்ஷனில் தான் இருக்கும். அந்த வகையில் இவங்களுக்கு ரொம்பவே குழப்பம் இருந்திருக்கு. இந்த குழப்பம் கொஞ்சம் குறையும். இருந்தாலும் விரைய சனி அவங்களுக்கு கொஞ்சம் பாடாப்படுத்தின்னு தான் இருக்குது. செலவுகள் அதிகமாக தான் இருக்குது. மருத்துவ செலவுகள்லாம் நிறைய பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த 4 கிரகங்கள் பெயர்ச்சி, சூரியன் இதெல்லாம் மாறுறது இவங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் எடுத்து. பரவாயில்ல. ஒரு சில பேருக்கு தசா புத்தியும் சரியில்லாமல் இருக்குது. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க. யாரெல்லாம்னாக்கா செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களும், இன்னொன்று ராகு தசையில் இருக்கிறவங்க சொல்லவே தேவையில்லை. அடி மேலே அடி அவங்களுக்கெல்லாம். ஏன்னா 7 சனி வந்ததுனால தான். ஆமாம். இப்போ தொழில் ரீதியாக ஏதாவது ஒரு மாற்றம் வருமா இந்த மாதத்தில்? தொழில் ரீதியாக இவங்களுக்கு போராட்டம் இருக்கும். ஆனால் அந்த போராட்டத்துக்கு உண்டான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இவங்க கொஞ்சம் பவர்ஃபுல் இதுதான். எப்போவுமே போராட்டம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன ஆனால் கொஞ்சம் குழப்பமாகவும் இருக்காங்க. அந்த குழப்பத்தை மட்டும் தூக்கி வச்சிட்டாங்கன்னா இவங்களோட போராட்டங்கள்லாம் வெற்றி அடையும். என்ன கொஞ்சம் காலம் பொறுத்திருந்தால் ரொம்ப வெற்றி.
ஆனால் தொழில் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு கையை கடிக்காது அந்த அளவுக்கு. அதாவது பெரிய லெவலில் லாபம் இல்லை அப்படின்னாலும் சர்வை பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். ஓகே, இப்போ 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 6 குடை கிரகம் இந்த புதன் 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறது அந்த அளவுக்கு நல்ல பலனை கொடுக்குமா? ஏன்னா அவரோட இடத்துக்கு தான் போகிறார். புதன் வந்து 3ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துலேயே வர்றார். ஆட்சி. ஆமாம். ஆட்சிங்கும் போதே ஓரளவுக்கு உங்களுக்கு உடன்பிறப்புகளின் மூலம் கொஞ்சம் குழப்பம்லாம் குறையும். அண்ணன் தம்பிக்குள்ள கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் பாகப்பிரிவினை அதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் சுமூகமாக இவங்களுக்கு முடியும். அதேமாதிரி இந்த எழுத்துத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, அச்சுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்குலாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா அச்சுத்துறையில் நிறைய தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எழுத்து, அச்சு இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. ஓகே, கடன் சுமை குறையணும், எப்படியாவது கடன் பிரச்சனை குறையணும், கொடுத்த கடன் வரணும், இல்லைனா வாங்கின கடனை கொடுக்கணும், இதுக்கு வழி பிறக்கமான்றதா? ஏன்னா 3ஆம் அதிபதி 6 குடை கிரகம் புதன் அப்படிங்கிறதுனால அதை கேட்குறது. 6 குடையவன் 3ஆம் இடத்துல. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 6ங்கும் போதே 3 அரை மறைவு, 6 மறைவு. ஸோ இவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே எல்லாமே இருக்கும், அறிவுத்திறன் அதிகமாக இருக்கும். ஆனால் இவங்களுக்கு கொஞ்சம் வேகம் அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த அறிவை யூஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஏன்னா 3 6ங்கும் போது புதன். ஸோ இவங்க வந்து அதை விருத்தி பண்ணிக்கணும். எப்படி அப்படின்னா 6ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துல வந்து ஆட்சி அமைக்கிறார். அப்போ அவருடைய இடம் அப்படிங்கும்போது முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக இவங்களுக்கு கடன் சுமை சூப்பராக குறையும். ஓகே, வேலையில் இருக்கிறவங்களுக்கும் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? வேலையில் இருக்கிறவங்களுக்கு, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு ஆறுதலாக அமையும். எப்படின்னா எதிர்பார்க்குற அந்த சில காரியங்கள் இவங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல வரீங்க. பரவாயில்ல. ஏன்னா 7.5 சனி அப்படிங்கிறதுனால, ஏன்னா 7.5 சனி ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கு. ஒரு சில பேர் வந்து தொழில் எதனா புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுலேயே சித்திரை மாதம் பிறக்கட்டும் அப்படின்ட்டு இப்போ சித்திரை மாதமும் வந்தாச்சு. இதன் பிறகு தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அதாவது எப்படி இருக்கிறவங்களாம் தொழில் தொடங்கலாம்? இப்போ தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே அதில் ஃபஸ்ட்டு பேசப்படக்கூடியது இன்வெஸ்ட்மெண்ட். ஆமாம், கேபிட்டல் கண்டிப்பாக அது முதல்ல வேணும். அப்போ தசாபுக்தி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இவங்களுக்கு அந்த நேரத்துக்கு அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம சொல்கிறது கோச்சார பலன், இந்த இடத்துல இங்கே வருது அப்படின்னு. அப்போ இவங்களுக்கு தசாபுக்தியே சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, சரியில்லாத ஒரு தசை ஓடின்னு இருக்குது அப்படிங்கும்போது என்னதான் 10ஆம் இடத்து அதிபதி நல்லா இருக்கார், அவர் சூப்பராக இருக்கார், எல்லாம் ஓகே அப்படின்னாலும் தசாபுக்தி சரியில்லைன்னா கொத்து விட்ருவோம் கண்டிப்பாக. ஆமாம். அதனால் இவங்களுக்கு தசாபுக்தி ஓகேயான்னு பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு. தொழில் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக உத்தியோகம் அமையும், எல்லாருக்குமே நல்லபடியான உத்தியோகம் கிடைக்கும். ஆனால் தொழிலில் இருக்கிறவங்க இதெல்லாம் பார்த்துட்டு கரெக்ட் பண்ணிட்டா ரொம்ப விசேஷம். ஓகே, பரிகாரம், இந்த மாதத்துக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னா ஒரே ஒரு மந்திரம் ஒன்று சொல்கிறேன். அதை டெய்லி இவங்க 108 தடவை சொன்னாலே போகும். ஒரு நிமிஷம் ஆகும், அவ்வளோதான், 2 நிமிஷம். சரி, ஒரு 5 மினிட்ஸ் வைங்களேன், ரொம்ப அற்புதம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். இது சொல்கிறதுனாலே ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கலாம். இதில் என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஓம் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வராய நமக. காளஹஸ்தி உங்களுக்கே தெரியும், காளஹஸ்தி ராகு கேது, இது இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக வரக்கூடிய நேரம். ஸோ ஓம் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வராய நமக அப்படின்னு 108 தடவை அவங்க சொன்னாலே கண்டிப்பாக இவங்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆக இந்த ஓம் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வராய 108 தடவை தினந்தோறும் சொன்னாலே இந்த மே மாதம் இவர்களுக்கு அற்புதமான ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.